ஒரு கணவன் மனைவி ஒரு 15 வருஷம் சேர்ந்து வாழ்றாங்க. 15வது வருஷம் கல்யாண நாள் அவங்களுக்கு வருது. அந்த கல்யாண நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேருந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் சண்டை போட்டு ஒரு சின்ன வீட்டு சஞ்சலத்தினால 2 பேரும் சண்டை போட்டு பேசாம இருக்காங்க. ஸோ மனைவி வந்து கல்யாண நாள் நெருங்க நெருங்க அவளுக்கு அதே நெனப்பா இருக்கு. வீட்டுக்காரர் பேசுவாரா என்னன்ற ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கு. பட் ஆனா வீட்டுக்காரரும் பேசல, இவங்களும் இறங்கி போய் பேசல. ஸோ கல்யாண நாளும் வந்துடுது. கல்யாண நாள் அன்னைக்கு வீட்டுக்காரர் பேசுவாரா, நமக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வருவாரான்னு இவங்க காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க. பட் இவங்களோட சிந்தனை, அவங்களோட தாட் எல்லாத்துலேயுமே அவங்க வீட்டுக்காரரை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்டும் இவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல மறுபடியும். அதே சண்டை அப்படியே கன்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எப்பவும் போல் கல்யாண நாள் அன்னைக்கு வீட்டுக்காரர் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. காலையிலேருந்து அவங்க செய்கிற எல்லா வேலையிலையும், எல்லா தாட்லேயும், எல்லா சிந்தனையிலையும் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம வீட்டுக்காரர் இன்றைக்கி ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வராரா? 6 மணிக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து நமக்கு குடுப்பாரா? இன்னைக்கு பேசுவாங்களா? அந்த மாரி நெறைய எதிர்பார்த்து வெயிட்டிங்லேயே இருக்காங்க. மணி 6 ஆயிடுது. வீட்டுக்காரர் வந்துடுறாரு. பெல் அடிக்குது. பெல் அடிச்சதுன்னு பார்த்தா வீட்டுக்காரர் கிஃப்ட்டோட வந்து நிக்கிறாரு. அதான் அவங்க ஜாலியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அழுகுறாங்க. அவங்க மேல விழுந்து அழறாங்க. அதுக்குள்ள ஒரு கால் வருது. ஹால்ல வந்து ஒரு கால் வருது. ஸோ இவங்க அத விட்டுட்டு ஹாலுக்கு போறாங்க. போய் அங்க ஃபோன் எடுத்து அட்டெண்ட் பண்ணாக்கா, கால் என்னன்னு வருதுன்னா, "உங்க வீட்டுக்காரு சற்று முன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவருடைய ஃப பர்ஸ்ல இருந்த டீட்டெயில்ஸ் வச்சு தான் உங்களுக்கு கால் பண்றோம்" அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. இத கேட்டதும் இவங்களால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. தாங்கவே முடியல. இது என்னடா இது? அப்ப அந்த இங்க வந்தது வந்து அவருடைய ஆன்மாவா? இவங்க ஓடி போய் உடனே ரூம்ல பார்க்குறாங்க. ஆனா ரூம்ல அவர காணோம். ஸோ அப்ப இங்க வந்தது ஆன்மாவான்னு நெனச்சு கதறி அழறாங்க. ஆனா கதறி எழுந்து கீழ விழுந்து தவிக்கிறாங்க. தவிக்கும்போது பாத்ரூம் கதவ திறந்துட்டு அவங்க வீட்டுக்காரர் வெளிய வராரு. வெளிய வந்த பிறகு இவங்க ஓப்பனா இத்தன நாள் உங்ககிட்ட பேசாம இருந்ததுலாம் சாரி நான் தப்பு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லா ஈகோவும் விட்டுட்டு கதறி அழறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, "இல்ல இன்னைக்கு மதியானம் என்னுடைய பர்ஸ என்னுடைய என்னலாம் வச்சிருந்தேனோ எல்லாத்தையும் ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டான். அப்ப செத்து போனது பிக் பாக்கெட் அடிச்சவன் செத்து போயிட்டுருப்பான் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஈகோ வரவே கூடாது. அப்படியே ஈகோ வந்து சண்டை போட்டாலும் பேசாம இருக்குதுன்றது மிகப்பெரிய தவறு. மனசு விட்டு பேசினாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும்.